Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரஞ்சாரமாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான ட்ரெடிஷ்னலான எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பர் ஸ்பைசியான எலுமிச்சப்பழ ஊறுகாய் செய்கிறதுக்கு முதல்ல லெமன் எப்படி பதப்படுத்தலான்னு பார்க்கலாம். நல்ல பெரிய எலுமிச்சப்பழம் 4 பழம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது பெரிய எலுமிச்சப்பழம், அதை கொடி எலுமிச்சைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன எலுமிச்சம்பழம் கூட எடுத்துக்கலாம். எலுமிச்சப்பழத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் எலுமிச்சப்பழத்தை நல்லா லேயராக அடுக்கிட்டு இதை சன்லைட் கீழே நம்ம வச்சுக்கலாம். மினிமம் 2 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி பதப்படுத்தி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 வாரம் அளவுக்கு இந்த எலுமிச்சப்பழத்தை சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்துக்கிட்டேன். 1 வாரத்துக்கு அப்புறம் எலுமிச்சப்பழம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சப்பழத்தை உப்பில் பரட்டி வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டோன்னா எலுமிச்சப்பழத்தோட கசப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காது. நம்ம ஸ்பைசி ஊறுகாய் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 வாரம் அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி கலரில் டர்ன் ஆகிரும். இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்பைசி ஊறுகாய்க்கு சேர்க்குறதுக்காக ஒரு மசாலா பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடு ஏறினதுக்கு அப்புறமா 10 கிராம் அளவு பெருங்காயம் சேர்த்து இதை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு 5லேருந்து 6 பீஸ் அளவு சேர்த்துருக்கேன். இதை லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக பவுடர் பெருங்காயம் இருந்தால் அதை எண்ணெயில் வதக்க தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் தூளாகவே சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்தாச்சு. அதே எண்ணெயிலேயே இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்து இதையும் லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்லே வச்சு வெந்தயம் வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை கருக விட்டுறாமல் நல்லா கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஊறுகாயில் சேர்க்கும் போது ஊறுகாய் கசப்பாயிடும். பெருங்காயமும் வெந்தயமும் வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயிலேயே 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 10 மிளகாய் சேர்த்தது காரம் கரெக்டான லெவலாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை காரம் கம்மியாக வேணும்னா மிளகாவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பெருங்காயம், வெந்தயம், மிளகாய் இது 3ஐயும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் தான் நம்மளோட ஸ்பைசி ஊறுகாய்க்கு சூப்பர் ஃப்ளேவர் தரப்போகுது. இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஊறுகாய் செய்யும் போது செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேன்லையே நம்ம ஊறுகாவை தாளிச்சிக்கலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கு அப்புறமா 3 பட்டை மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை பட்டை மிளகாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பொடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு பூண்டு 2 உரித்து சேர்த்துருக்கேன். அடுப்பை நல்லா சிம்லே வச்சு பூண்டு நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி மிளகாத்தூள் எண்ணெயில் சேர்த்து வதக்கிறப்போ கடைசியாக ஊறுகாயில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஊறுகாய் நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வாசம் கமகமன்னு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி மாங்காய் எடுத்து அதை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மாங்காயில் அந்த மசாலா எண்ணெய்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு 5 நிமிஷம் அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்பைஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். ஸ்பைஸ் பவுடர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் மட்டும் மொத்தமாக 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். திக்கான புளி தண்ணி 3/4 கப் அளவு கிடச்சிது. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் கலந்து சேர்த்துக்கலாம். ரெண்டையும் மொத்தமாக சேர்த்து 1 கப் அளவு புளி கரைச்சல் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த புளி மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்துலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இடையில கலந்து விட்டுக்கோங்க. புளி மசாலா ஒரு 10 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழமும் புளி மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துடலாம். நம்மளோட ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு லிட் கவர் பண்ணி நம்ம அப்படியே குக் பண்ணியிருக்கோம். திறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கை வச்சு நல்லா ஜென்டலாக கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பைசி எலுமிச்சை ஊறுகாய் நல்லா தலை எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி இறக்கணுன்னா ஊறுகாயிலேருந்து நல்லா எண்ணெய்லாம் ரிலீஸ் ஆகி தலைன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். நான்ஸ்டிக் பேன் இல்லை அடிக்கனமான பாத்திரத்தில் ஊறுகாய் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நார்மலான பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா பிரியாணி தம்மில் போடுற மாதிரி தோசைக்கல்லோ இல்லை பிளேட்டோ வச்சு அதுக்கு மேலே ஊறுகாய் சட்டியை வச்சு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் போட்டு இறக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்பைசியான ஊறுகாய் ரெடி. நம்மளோட சூப்பர் ஸ்பைசி எலுமிச்சை ஊறுகாய் தம்மில் போட்டு இறக்குனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா கிளாஸ் ஜார்லேயோ இல்லை சில்வர் ஜார்லேயோ நல்லா ஏர்டைட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும்.
ஊறுகாய் பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. உங்கள் வீட்டில் எலுமிச்சப்பழம் இருக்கா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்பைசியாகவும் டெலிஷியஸாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.